இங்கே உள்ள காளி வந்து சாந்த காளி, சந்தன காளி. கருவை வந்து மூலாதாரமாக கொடுக்கக்கூடியது. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா படியில் நெய் மூழ்கி கோலமிட்டு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணோம்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும். குறிப்பாக வளகாப்பை வீட்டில் பண்ண மாட்டாங்க, எல்லாமே அம்பாள் சினான் தான் வளகா பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு குலதெய்வம். சுவாமியுடைய கல்யாணத்தை நடத்தி கொடுத்து இந்த காட்சியை அம்பாள் பார்த்துட்டு இருக்கிறதுனால சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதா அதிகம், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால தான் கீழே ஒரு அசுரன், காதில் ஒரு அசுரன், தலையில் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணாத அடக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி காகபுஜண்ட மகரிஷி இந்த காளியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார், அகஸ்தியர் பூஜை பண்ணியிருக்கார். அதனால் காகபுஜண்டரோட நாடியில் இந்த அம்பாளை பற்றி ரொம்ப விசேஷமான விதியாக வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அலைமகளும் கலைமகளும் மலைமகளும் ஓர் உருவில் வந்து தன்மக்கள் நாள்தோறும் நாடிடும் அன்னை நல்லூர் நாயகியே. துர்காலட்சுமி சரஸ்வதி காளி ஒரே சுரூபமாக வந்தது அதிகம். சோழர்கள் வந்து குறிப்பாக ராஜராஜ சோழன் போர்வாள் வச்சு வெண்தாமரையாலையும் செந்தாமரையாலையும் அர்ச்சனை பண்ணி போரில் வெற்றி கண்டதாக ஐதீகம். அவ்வளோ விசேஷமான காளி. பார்வதி பரமேஸ்வர கல்யாணம் கைலாசம் நடக்கிறது.